ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க நிலா வந்துட்டு ஹாஸ்டல்ல தங்குறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சேரன் கிட்ட விவரத்தை சொல்றாங்க. அவரு நிலா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனாலும் வேற வழி இல்லை. அந்த பொண்ணோட மனசு நிம்மதியா இருக்கணும்னா நம்மளும் அந்த பொண்ணு சொல்றபடிதான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நிலாவும் சேரனும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்பந்தான் பல்லவன் நிலாவை நினைச்சு அழுகுறாரு. உடனே நிலா பல்லவா நான் எங்கேயும் போகல, நீ நினைச்சா என்னை எப்ப வேணாலும் பார்க்க வரலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் எடுத்த முடிவை மாத்தவே மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கூடவே சேரனும் போறாரு. அப்பந்தான் சோழன் நிலா கிட்ட பேசி பார்க்கறாரு. ஆனா நிலா சோழன் பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நிலா வீட்டை விட்டு போனதும் நடேசனை பார்த்து சோழன் கேட்கிறாரு, எல்லாத்துக்கும் நீதானையா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனோட சட்டையை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு சோழன் போயிடுறாரு. உடனே பாண்டியன் சோழனை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்பந்தான் நடேசன் ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயே சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணுவேன், உன்னை யாருடா ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னா, என்னைக்கும் இல்லாத புது பழக்கத்தை பழகிட்டு நான் ஒரு அட்வைஸ் கொடுத்தேன், அதுக்காக உன்னை ரூமுக்குள்ள போய் படுக்கவா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சோழனை சத்தம் போடுறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருடா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, உனக்கு யாருடா இந்த மாதிரி தண்ணி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கிறாரு. அப்பந்தான் சோழன் யோசிச்சு பார்க்கறாரு. அவரு வேலை பார்க்குற கார் டிராவல்ஸ் ஓனர் தான் சரக்க வாங்கி கொடுத்தாரு. இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சோழன் கேட்கவும், ஏண்டா அவர் வாங்கி கொடுக்கும் போதே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், அதை விட்டு போட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு இங்க நான் சொன்னதுனால தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அதுக்கப்புறமும் ஒன்று சொல்றாரு. ஏண்டா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. என்னது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோபத்துல கேட்காரு. ஏண்டா இந்த வேலையெல்லாம் ஏன் உன் மச்சனனும் மாமனும் செஞ்சிருக்க கூடாது, ஏன்னா நிலாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவங்க குடும்பமே எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் உடனே பாண்டியன் ஆமா இதுவும் சரியாத்தானே தெரியுது, ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம உங்க ஓனர் உப்பன்னு பார்த்து எதுக்கு உனக்கு இவ்வளவு தண்ணி வாங்கி கொடுக்கணும், ஃபுல்லா சரக்கு அடிக்கிற அளவுக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும், அவரு வேற ஏதாவது வாங்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், ஆமா இவர் சொன்ன மாதிரியே தான் அவரும் இப்படி இருக்காத, என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவர் சொன்ன மாதிரியே தான் என்னை ஏத்தி விட்டாருடா அப்படின்னு சோழன் சொல்லவும், அப்ப சந்தேகமே இல்லை, இது உன் மாமனாரும் மச்சனும் பார்த்த வேலையாத்தான் இருக்கும், உங்க ஓனரை பிடிச்சி கேட்குற கேள்வியில அவரு உண்மையை கக்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்புறாங்க. சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் போறாங்க. சோழனோட ஓனரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அண்ணே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, ஏன் எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அட்வைஸுங்கிற பேரில் மோசமாக சொல்லி கொடுத்தீங்க, இது யார் பண்ண வேலை, நீங்கள் பண்ண வேலையா இல்லை வேற யாரும் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதுக்கு அவர் நான் உன்னைய கம்மியாத்தான் சாப்பிட சொன்னேன், நீ தான் ஓவராக சாப்பிட்ட, வேணாம்டா வேணாம்டான்னு சொல்ல கேட்காம நீ தான் அதிகமாக குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அதெல்லாம் சரிதானே, ஆனால் இது நீங்களா செஞ்சீங்களா இல்லை வேற யாரும் சொல்லி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இல்லடா நீ மனசுக்கு கவலையா இருக்குன்னு சொல்லவும், நான் தாண்டா உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் சொல்லவும், அண்ணே பொய் சொல்லாதீங்கனே, இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா அப்ப
இப்படியெல்லாம் நீங்க கூட்டிட்டு போய் எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா உங்க பின்னாடி யாரோ இருந்து உங்களை இந்த வேலை பண்ண சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லுங்கனே, இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்க, ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா சோழனுக்கு தாசு ஃபோன் பண்றாரு. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. வாய்ஸை வச்சு சோழன் கண்டுபிடிச்சிடுறாரு, இது தாஸோட வாய்ஸ் தானே. இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. என்ன மாப்பிள்ள ரொம்ப கொதிச்சு போய் இருக்கியோ? இப்ப நிலா உங்க வீட்டில் இருக்க மாட்டாளே, இந்நேரம் ஹாஸ்டல்ல தங்க போயிருப்பாளே அப்படின்னு தாஸ் சொல்லவும், சரிதான், நம்ம நினைச்சது சரியாத்தான் இருக்கு, நம்ம அப்பா சொன்ன மாதிரி எல்லாமே இவனோட திட்டம்தான் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அப்ப இந்த வேலையெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு சோழன் கேட்கவும், ஆமாண்டா, எங்களை கஷ்டப்படுத்திட்டு என் தங்கச்சிய வீட்டை விட்டு கூட்டிட்டு போன உன்னைய எப்படிடா என் தங்கச்சியோட நாங்க நிம்மதியா வாழ விட்டுருவோம்? எங்களை வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன மாதிரியே உன்னையும் வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா இந்த முடிவு பண்ணேன். நானும் எங்க அப்பாவும் போட்ட திட்டம் தாண்டா இது. உன்னோட ஓனருமே வந்துட்டு முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க இந்த இடத்துல டிராவல்ஸ் வச்சு நடத்த முடியாது, அடிச்சு நொறுக்கிடுவோம்னு சொல்லி அவரை ஒரு மிரட்டணும். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. நாங்க சொல்றபடி செஞ்சேன்னா இந்த இடத்துல நீ டிராவல்ஸ் வச்சு நடத்தலாம், இல்லைன்னா உன் மேல ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க தான் மிரட்டணும். அந்த ஆளும் பயந்து போய் உனக்கு ஃபுல்லா தண்ணி வாங்கி கொடுத்து நிலா ரூமுக்குள்ள உன்னை போக வைக்கிற மாதிரி பேச வச்சதும் நாங்க தான். இப்படி பண்ணுனா தான் நீயும் ரூமுக்குள்ள போவ. அவளும் உன்னைய வெறுத்துட்டு அவ ஹாஸ்டல்ல போய் தங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இதை விட்டா அவ மனசுல வேற என்ன சொன்னாலும் அவ வந்து டக்குன்னு உங்க வீட்டை விட்டு போக முடிவெடுக்க மாட்டா. அதனால தான் நானும் என் அப்பாவும் போட்ட திட்டம் தாண்டா இது. இப்ப எப்படிடா இருக்கு, உன் மனசு வலிக்குதா? நிலா வீட்டை விட்டு போனது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அது மாதிரி தானடா எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லவும், இங்க சோழனுக்கு கோவம் தலைக்கேறுது. டேய், இந்த விஷயம்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. டேய், இனிமே நீ என்ன சொன்னாலும் அவ நம்ப மாட்டாடா. ஏன்னா அந்த அளவுக்கு நீ வந்து தண்ணிய போட்டுட்டு அவ ரூமுக்குள்ள போயிருக்க. இனி நீ என்ன சொன்னாலும் பொய் சொல்றேன்னு தாண்டா அவன் நினைப்பா. இனிமே நீ என்ன நினைச்சாலும் எங்க நிலாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதுடா அப்படின்னு தாஸ் சொல்லி முடிக்கவும், அடுத்து மனோகரும் வந்துட்டு எங்க வீட்டு பொண்ணை எப்படி நீ கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் போனை வச்சிடுறாரு. அப்பந்தான் பல்லவன் வந்துட்டு, வானே நம்ம ஹாஸ்டலுக்கு போவோம், எல்லா உண்மையையும் நாங்க சொன்னா நிலா நம்புவாங்க, வானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் ஹாஸ்டலுக்கு போறாங்க.